அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு பலரும் தொழுகையை ஒரு சடங்கு போல பார்க்குறாங்க. தொழுகை என்பது சடங்கு அல்லங்க. நபிகளாருக்கு கண்குளிர்ச்சியாக இருந்தது இந்த தொழுகை. நமக்கு ஏன் அப்படி இல்ல? ஏன்னா நம்ம சரியா தொழுவுறதில்ல. தொழுகையுடைய ஹக்கை குடுத்து நம்ம தொழுவுறதில்ல. இதுதான் முக்கியமான பாயிண்ட். தொழுகை என்பது ஒரு மனிதனை முழுமையாக மாற்றக்கூடிய அல்லாஹ்வுடைய மகத்தான திட்டம் என்று சொல்லலாங்க. ஏன்னா இது பூமியில கட்டளையிடப்படல. மாறாக மெஹராஜ் பயணத்துல வானத்துல கட்டளையிடப்பட்டது. இன்னைக்கு பலரும் எப்படி பார்க்குறாங்கன்னா, 5 நேரம் கடமைப்பா. தொழலன்னா எல்லாம் நரகத்தில போட்டுருவான். தோத்துட்டோம். கடமை முடிஞ்சிருச்சு என்ற மனநிலையோடு வாழ்றாங்க. நண்பர்கள்கிட்ட பேசும்போது சரி, மனைவி கிட்ட பேசும்போது சரி, 1 மணி நேரம், 2 மணி நேரம் பேசுவாங்க. எந்த சலிப்பும் ஏற்படாது. ஆனா அல்லாஹ்வோடு பேசக்கூடிய இந்த தொழுகையில மட்டும் 5 நிமிஷத்தில முடிச்சுட்டு, உடனே வேக வேகமாக ஓடி வரக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க பள்ளிவாசலை விட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை வெறும் உடல் அசைவுடைய தொகுப்பாக ஆக்கலங்க. அது மட்டும் தான் என்று ஆக்கல. மாறாக மனிதனுடைய அகீதா, மனிதனுடைய உள்ளம், மனிதனுடைய அறிவு, ஒழுக்கம், குடும்பம், சமூகம், நாகரிகம், மறுமை இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டமாக தொழுகையை ஆக்கியிருக்கிறான். ஒரு டாக்டர் ஒரு மருந்து அவங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றாரு என்றால், அந்த மருந்து, அந்த மாத்திரையுடைய நிறத்திற்காக அவர் மட்டும் கொடுக்கறதில்ல. அந்த கலருக்காக மட்டும் கொடுக்கறதில்ல. அதன் பின்னால் ஒரு மருத்துவ ஞானம் இருக்குது. அதுபோல தான் தொழுகையுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் சரி, ஒவ்வொரு அசைவுக்கும் சரி, ஒவ்வொரு நேரத்திற்கும் சரி, அல்லாஹ்வின் அளவற்ற ஞானம் அதில பொதிந்து இருக்கு. அதை உலமாக்கள் விளக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக இமாம் இப்னுல் கையிம், இமாம் இப்னு தைமியா, இன்னும் ஷா வலியுல்லா தெஹ்லவி, இன்னும் நெறைய உலமாக்கள் தங்களுடைய புத்தகங்கள அ இதை பற்றி விளக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக மதாரிஜ் சாலிஹின் போன்ற புத்தகங்கள்லாம். இன்னும் நெறைய புத்தகங்கள் இருக்கு. முதலாவது தொழுகையுடைய முக்கிய அம்சம்னா, தௌஹீதுடைய உயிரோட்டம்ங்க. நம்ப 60க்கும் மேற்பட்ட பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். தொழுகையுடைய முதல் பரிமாணமே தௌஹீத் தான். ஏன்னா, அல்லாஹ் அக்பர் என்று கைகள உயர்த்துறோம். தக்பீர் செய்றோம். என் வேலை, என் செல்வம், என்னுடைய புகழ், என்னுடைய குடும்பம் இது எல்லாத்தையும் விட அல்லாஹ் தான் மிகப் பெரியவன் என்று அந்த இடத்துல என்ன செய்றோம்? அறிவிக்கிறோம். இப்ப இதெல்லாம் பெருசுன்னா, நினைவுகள் நம்மளுக்கு வரக்கூடாது தொழுகையில. அதனுடைய நினைவுகள் வந்துருச்சுன்னா, அத தான் நம்ம பெருசா நெனைக்கிறோம். குடும்பத்த, மற்ற விஷயங்கள. தொழுகை என்பது நாள்தோறும் பலமுறை நம்முடைய தௌஹீதை புதுப்பிக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கையாக இருக்கு. அடுத்து தொழுகையுடைய 2வது முக்கிய பரிணாமம் நம்முடைய அடிமைத்தனத்துடைய அறிவிப்பு. அதாவது நிமிர்ந்து நின்ற மனுஷன் ருக்கூல குனியிறான், சஜ்தால நெத்திய மண்ல வைக்கிறான். உலகுல யாருக்கும் அவன் தலை குனியாதவன், தன்னுடைய படைத்தவனுக்கு தலை குனிறான் இல்லையா? இதுதான் உண்மையான உபூதியா என்பது. அல்லாஹ்விற்கான அடிமைத்தனம். 3வது பரிமாணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழுகை ஈமானை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு சக்தி என்று சொல்லலாம். ஈமான் ஏறும், இறங்கும் இல்லைங்களா? நல்லது செஞ்சா ஏறும், தீயது செஞ்சா குறையும். தொழுகை ஒவ்வொரு நாளும் அதை உயிர்ப்பிக்குது இல்லைங்களா? அல் ஃபாத்திஹாவை ஓதும்போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய நீதி, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் எல்லாத்தையும் நினைவு கொள்றோம். ஈமானை இது புதுப்பிக்குது. 4வது பரிமாணம் தொழுகையை பற்றின டைமென்ஷன் என்னன்னா, இஹ்லாஸுக்கான பயிற்சி. சாரி இஹ்சானுக்கான பயிற்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "நீங்க அல்லாஹ்வை பார்க்கிறாய் என்பது போல வணங்குங்கன்னு" சொன்னாங்க. அப்படி முடியலன்னா, அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்பதை உணர்ந்து வணங்குன்னு சொன்னாங்க. இந்த உணர்வை தினமும் பலமுறை நம்ம என்ன செய்றோம்? பயிற்சி செய்யக்கூடிய இடம் தான் இந்த தொழுகை என்பது. அடுத்து 5வது பரிமாணம் தொழுகை தக்வாவுடைய பள்ளிக்கூடம். ஒரு மனுஷன் தனியா இருந்தாலும் தொழறான். ஏன்னா, மனிதர்கள் பார்க்காத இடத்திலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவன் நம்புறான். அதனால தான் அங்கேயும் தொழுகிறான். இதுதாங்க தக்வா. தக்வாவுக்கான பயிற்சி கூடம், பள்ளிக்கூடம் தான் தொழுகை என்பது. அடுத்து தொழுகை அல்லாஹ்வுடனான ஒரு உரையாடல். தொழுகை வெறும் ஓதுறது மட்டும் கிடையாது. அது ஒரு முனாஜாத். அல்லாஹ்வுடனான நேரடி உரையாடல். குறிப்பா சொல்லணும்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும்போது, அல்லாஹ் தனது அடியானுக்கு பதில் அளிக்கிறான் என்று நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். மேலும் 7வது பரிமாணம் என்னன்னா, தொழுகை உள்ளத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயம். உள்ளத்தை பொறாமை, அகங்காரம், முகஸ்துதி, தற்பெருமை போன்ற நோய்களை அகற்றக்கூடிய மிகப்பெரிய மருந்துதாங்க இந்த தொழுகை. உண்மையான ஹுஷூவோடு, உள்ளச்சத்தோடு ஒருத்தர் தொழுகிறான்னா, தொழுகைக்கு பிறகும் நல்ல குணங்களோடு அவர் வாழத் தொடங்குறாரு. அடுத்து தொழுகை ஒரு ஒழுக்க புரட்சி என்று சொல்லலாம். எப்படின்னா, நிச்சயமாக தொழுகை வெட்கக்கேடான செயல்களையும், தீமையும் தடுக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஃஹ்ஷாவை விட்டும், முன்கரை விட்டும் தடுக்குதுன்னு சொல்றான். தொழுகை நம்மை தீமையிலிருந்து தடுக்கல அப்படின்னா, நமது தொழுகையிலே ஏதோ குறை இருக்குதுன்னு தாங்க அர்த்தம். அத ஃபர்ஸ்ட் நம்ம சிந்திச்சு அதை சரிப்படுத்த வேண்டும். அடுத்த 9வது பரிமாணம் என்னன்னா, தொழுகை மன அமைதியுடைய ஒரு ஊற்று என்று சொல்லலாம். உலகம் கவலைய தரும், உங்களுக்கு மன அழுத்தத்த தரும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், பதட்டத்த அதிகப்படுத்தும், எல்லாத்தையும் அதிகப்படுத்தும்.
ஏன்னா உலகம் என்பது இதனால் தான் நிரம்பியுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாச்சும் ஒரு கவலை ஏற்பட்டால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, தொழுகையை நாடுவாங்க. தொழுகை வந்து நம்ம மனச அல்லாஹ்வோட இணைக்குது. 10வது பரிமாணம் வந்து தொழுகை வந்து மறுமைக்கான ஒரு தினசரி தயாரிப்பு என்று சொல்லலாங்க. ஒவ்வொரு தொழுகையும் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய முன்னாடி நம்ம நிக்கணும் என்ற நினைவை நமக்கு புதுப்பிக்குது இல்லைங்களா? அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடைபெறும் மனிதனுடைய தொழுகையைப் போல தொழு என்று சொன்னாங்க. நமக்கு அறிவுறுத்துனாங்க. தொழுகை என்பது வெறும் 5 நிமிஷம் சடங்கும் கிடையாதுங்க. அத நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா. அது தௌஹீதுடைய ஒரு அறிவிப்பு, ஈமானை புதுப்பிக்கக்கூடியது, உள்ளத்தை சுத்திகரிக்கக்கூடியது, நம்மளுடைய அறிவை வளர்ச்சி அடைய செய்யக்கூடியது, ஒழுக்கத்துடைய பயிற்சியை நமக்கு தருது, நம்ம குடும்பத்துடைய பாதுகாப்புக்கு முக்கிய பங்கு வகிக்குது, சமூகத்துடைய ஒற்றுமை இதுல பேணப்படுது, மறுமைக்கான தயாரிப்பு அதுல இருக்கு. அல்லாஹ்வுடன் ஒரு உயிருள்ள ஒரு தொடர்பு இருக்கு அதுல. அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தருகிறது. ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி, ஒரு தெய்வீக பல்கலைக்கழகம் என்று தொழுகையை சொல்லலாம். ஸோ மேலும் தொழுகையுடைய 11வது பரிமாணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளத்தை சுத்திகரிக்கக்கூடிய தஸ்கியாவுக்கான மிகப்பெரிய கருவி என்று சொல்லலாங்க. அல்லாஹ் வந்து மனிதனுடைய வெளிப்புறத்தை விட அவனுடைய உள்ளத்தை தான் அதிகமா பார்க்குறான் இல்லைங்களா? அதனால தான் தொழுகை வந்து முதல்ல உடலை அல்ல, உள்ளத்தை மாற்றுகிறது. ஸோ மனுஷனுடைய உள்ளத்துல அகங்காரம் இருக்கு, பொறாமை இருக்கு, முகஸ்துதி இருக்கு, உலக ஆசை இருக்கு, தற்பெருமை, கோபம், ஒரு பழிவாங்கக்கூடிய எண்ணம் என்று பல உள்ளத்துடைய நோய்கள் அவனுக்குள்ள உருவாகுது. இதை நீக்குவதற்காகவே அல்லாஹ் நாள்தோறும் 5 வேளை கடமையாக்கியிருக்காங்க நமக்கு தொழுகைய. ஒருத்தன் வந்து உண்மையான குஷுவோடு தொழ ஆரம்பிச்சால், உள்ளச்சத்தோடு தொழ ஆரம்பிச்சால், அவனுடைய பேச்சு மாறும். அவனுடைய குணங்கள் மாறும். அவனுடைய பார்வை மாறும். அவனுடைய வாழ்க்கையே மாறிவிடும். ஸோ தொழுகை வெறும் செயல்களை மட்டும் மாற்றுறது இல்லைங்க. மனுஷனுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துது. ஸோ தொழுகை வந்து இஹ்லாஸ், அந்த தூய நோக்கத்தை வளர்க்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கு. இதுதான் அதனுடைய 12வது பரிமாணம். உலகத்துல பல செயல்களை மக்கள் பாராட்டுவதற்காக செய்யலாம். ஆனா ஒரு உண்மையான தொழுகை, அது அல்லாஹ்வுக்காக மட்டுமே இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நிய்யத் இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனாலதான் ஒவ்வொரு தொழுகையும் வந்து நான் இதை யாருக்காக செய்றேன் என்று நம்மளே சுய பரிசோதனை செய்யணும். மக்கள் இல்லாத இடத்திலும் தொழக்கூடியவன் வந்து அல்லாஹ்வுடைய பார்வையே போதுமானது என்பதை நிரூபிச்சு காட்டுறான் ஒவ்வொரு தடவையும். 13வது பரிமாணம் டைமென்ஷன் என்னன்னா தொழுகையுடைய ரகசியம், ஹுஷூவை உருவாக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம். ஹுஷூ என்பது வெறும் அமைதியாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க. அது வந்து உள்ளம், கண்கள், உடல் எல்லாமே அல்லாஹ்வின் முன் பணிவாக இருக்க வேண்டும். அல் ஃபாத்திஹா ஓதும்போது அதன் பொருளை உணர்ந்து ஓதுவது வந்து, ருக்கூல அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உணர்த்துவது, சுஜூத் வந்து தன்னுடைய பலவீனத்தை உணர்த்துது. இதுதான் ஹுஷூ என்பது. ஹுஷூ இல்லாத தொழுகை வந்து உடல் மட்டும் தொழுவது போல. ஹுஷு உள்ள தொழுகை வந்து உள்ளமும் அல்லாஹ்விடம் சென்றது போல ஒரு தொழுகை. அடுத்து 14வது தொழுகையுடைய ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபுரை வளர்க்கக்கூடிய ஒரு பயிற்சி. பொறுமையை வளர்க்கக்கூடிய ஒரு பயிற்சி. பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஸோ வாழ்க்கையில நமக்கு இழப்புகள் வந்தாலும் சரி, நோய்கள் வந்தாலும் சரி, அவமானம், தோல்வி, சோதனை எது வந்தாலும் சரி, தொழுகை ஒரு முஃமினை உடைஞ்சு போகாமல் பாதுகாக்கும். ஸோ நபிமார்கள் அனைவரும் வந்து சோதனைகளால் என்ன செஞ்சாங்க? சோதனைகள்ல அல்லாஹ்வை நோக்கி திரும்புனாங்க. ஸோ தொழுகை ஒரு முஸ்லிமுக்கு ஒரு ஆன்மீக சக்தியை வழங்குதுன்னு சொல்லலாங்க. அடுத்த 15வது ரகசியம், தொழுகையுடைய ரகசியம், பரிமாணம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய திக்ர், நினைவை உயிர்ப்பிக்குது. என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநிறுத்துன்னு அல்லாஹ் சொல்றான். 20வது அத்தியாயம் 14வது வசனத்துல. ஸோ தொழுகை முழுவதுமே திக்ர் தாங்க. அதுல தக்பீர் இருக்கு, தஸ்பீஹ் இருக்கு, தஹ்மீத் இருக்கு, தஷஹுத் இருக்கு, ஸலவாத் இருக்கு. ஒண்ணு அல்லாஹ்வுடைய நினைவால் நிரம்பி இருக்கு. ஸோ உலகம் நம்மை அல்லாஹ்விடமிருந்து மறக்க செய்யுது இல்லைங்களா? அவ்வளோ பிஸியா போயிட்டுருக்கோம் உலகத்தோட. ஆனா தொழுகை மீண்டும் அவனிடம் திருப்பக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாக இருக்கு. 16வது ரகசியம், தொழுகையுடைய ரகசியம்னா, அல்லாஹ்வோட ஒரு தனிப்பட்ட உரையாடல்ல இருக்கிறோம். ஒரு முனாஜாத் செய்றோம், ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கோம். தொழுகை என்பது சும்மா அப்படியே வெறும் வாசிச்சுட்டு போறது மட்டும் இல்லங்க. அது ஒரு உரையாடல். அல் ஃபாத்திஹாவை ஓதும்போது, "என் அடியான் என்னை புகழ்ந்துட்டான்" என்று அல்லாஹ் பதிலளிக்கிறான் என்று ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். எனவே தொழுகை என்பது மனிதன் பேசுவது இல்லங்க. அல்லாஹ்வுடன் பேசக்கூடிய அந்த நேரம். மனுஷன் பேசக்கூடிய விஷயம் இல்ல. அல்லாஹ்வோடு பேசக்கூடிய முக்கியமான குவாலிட்டியான நேரம். 17வது ரகசியம் தொழுகையில என்னன்னு பார்த்தீங்கன்னா, துவா. அதுதான் பொக்கிஷம். இப்ப சுஜூத் என்பது துஆவுடைய முக்கிய சிறந்த இடம் இல்லைங்களா? அது சம்பந்தமான ஹதீஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு அடியான் தனது இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருப்பது சுஜூதுல இருக்கும்போது தான் சொல்லி. எனவே அப்போதுதான் அதிகமான துஆக்களை அவன் செய்வான். ஸோ எனவே தொழுகை வேண்டுதல்களுடைய கதவை திறக்குகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 18வது ரகசியம் வந்து தொழுகை அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையை நமக்கு வளர்க்குது. தவக்குலை வளர்க்க உதவுது.
ஒவ்வொரு ரக்காயத்திலும் முன்னே வணங்குகிறோம், முன்னிடமே உதவி தேடுறோம் என்று அல்லாஹ்கிட்ட சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இது ஒரு வசனம் மட்டும் கிடையாதுங்க. வாழ்க்கையுடைய ஒரு அறிவிப்பு. ஒரு உதவி, வெற்றி, பாதுகாப்பு அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து என்பதை தொழுகம் தினமும் நம்மளை கற்பிக்குது. 19வது ரகசியம், தொழுகையில ஒரு ரகசியம் பார்த்தீங்கன்னா, நேர ஒழுக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இறை திட்டம் என்று சொல்லலாம். உலகத்துல வந்து நேர மேலாண்மை பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? நெறைய பேர் ரிசர்ச் பண்றாங்க. ஆனா ஒரு முஸ்லிமுடைய நேரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய முதல் அமைப்பே தொழுகை தாங்க. ஃபஜருக்கு எந்திரிக்கிறோம் விடியற் காலையில. லுஹர் வந்து வேலை நேரத்துல அல்லாஹ்வை நினைவூட்டுது. அசர் வந்து உலக பிஸியில ஆன்மாவை விழிக்க செய்யுது நம்ம. மகரிப் வந்து நாள் முடிவை உணர்த்துது. இஷா வந்து இரவை அல்லாஹ்வின் நினைவோடு நிறைவு செய்யுது இல்லைங்களா? ஸோ நேரத்த மதிக்காதவன் தொழுகையை முழுமையாக பாதுகாக்க முடியாது. 20வது ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழுகை வந்து ஒரு சுய கட்டுப்பாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சி. மனுஷன் வந்து விருப்பப்படி வாழ விரும்புறான். ஆனா தொழுகை வந்து உன் விருப்பம் கிடையாதுப்பா. அல்லாஹ்வுடைய கட்டளை அதுதான் முதலில் என்று நமக்கு கற்றுக் கொடுக்குது. வியாபாரம் நடந்து கொண்டிருந்தாலும் சரி, தூக்கம் வந்தாலும் சரி, நண்பர்களோடு இருந்தாலும் சரி, வேலையில இருந்தாலும் சரி, காலேஜ்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்துருச்சுன்னா, நம்ம எழுந்து நிற்பது தான் ஒரு முஃமினுடைய அடையாளம். இதுதாங்க சுய கட்டுப்பாடு. ஸோ இந்த ஒழுக்கம் வந்து தொழுகையால உருவாச்சுன்னா, அது வாழ்க்கையுடைய மற்ற எல்லா துறைகளுக்கும் அது பரவுது என்று சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம பேணி தொழும்போது, நிச்சயமாக இப்படிப்பட்ட தொழுகை வந்து ஒவ்வொருத்தருக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா பலருக்கு இன்னைக்கு தொழுகை வந்து பாரமா மாறிருச்சு. 5 வேள தொழணுமா? தொழலனா அல்லாஹ் தண்டிப்பானே. அப்படி அந்த நோக்குல அவங்க தொழுறாங்க. ஸோ தொழுகையுடைய முழுமையான கூலியை பெறணும்னா, நம்ம சொல்லிட்டு வரக்கூடிய இந்த எல்லா விஷயத்தையும் பேணும்போது, தொழுகையில ஒரு 100 மார்க்ஸ் வாங்கக்கூடிய ஒரு நபராக நம்மளால இருக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். தொழுகை வந்து ஒரு மன அமைதியுடைய ஊற்று என்று சொல்லலாம். இதுதான் 31வது பரிமாணம். தொழுகையுடைய ரகசியம். அஸ்-ஸகீனா. இன்னைக்கு உலகம் வந்து தொழில்நுட்பத்துல முன்னேறிடுச்சு. ஆனா மன அமைதியில பின்னடைந்து இருக்கு. பின்னடைவுல இருக்கு. ஸோ கவலை, பதட்டம், மன அழுத்தம், தனிமை, பயம் எல்லாமே மனுஷன சூழ்ந்துருச்சுன்னு சொல்லலாங்க. ஸோ அத்தகைய நேரத்துல ஒரு முஸ்லிம் தனது இறைவனுக்கு முன்னாடி நிற்கிறான் என்றால், உலகத்துடைய எல்லா சத்தமும் அடங்கிடும். உள்ளம் வந்து அல்லாஹ்வை நினைக்க தொடங்குது அந்த இடத்துல. நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நினைவு கூறுவதால் தான், அல்லாஹ்வை திக்ர் செய்வதால் தான் உள்ளங்கள் அமைதி அடையுது. ஸோ தொழுகை என்பது வெறும் மன அமைதிக்கான ஒரு உளவியல் பயிற்சி மட்டும் கிடையாதுங்க. மாறாக படைத்தவனோடு மீண்டும் அழகாக உரையாடக்கூடிய ஒரு தருணம். அதனால தான் அதன் அமைதி ஆழமாக இருக்கு. அடுத்து தொழுகை வந்து கவலையை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு பயிற்சிங்க. மனுஷன் வந்து எல்லாவற்றையும் தன்னுடைய தோள்ல சுமக்க முயன்றால் உடைஞ்சு போயிடுவான். ஆனா தொழுகை அவனுக்கு என்ன கத்துக் குடுக்குன்னா, உன்னுடைய சுமையை அல்லாஹ்கிட்ட இறக்கி வச்சிருன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு இடையூறு ஏற்பட்டால் தொழுகையை நாடுவாங்க. இது வந்து ஓடுறது கிடையாதுங்க. அல்லாஹ்வை விட்டு மாறாக அல்லாஹ்விடமிருந்து ஒரு வலிமையை பெற்று, மீண்டும் அந்த வாழ்க்கையை வந்து எதிர்கொள்வது. ஸோ அந்த முக்கிய மன வலிமையை அது தருகிறது. 3வது விஷயம் வந்து கவன சிதறலை வெல்லக்கூடிய ஒரு பயிற்சி, ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். நாம் வாழக்கூடிய காலம் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஏஜ் என்று சொல்லுவாங்க. செல்ஃபோன் ஆகட்டும், சோஷியல் மீடியா ஆகட்டும், ஆ தகவல்கள் கொட்டக்கூடிய ஒரு காலம். இதெல்லாம் மனச வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது இல்லைங்களா? ஸோ டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து தப்பிக்க நெறைய பேர் புக் எழுதியிருக்கிறாங்க. அதை விட எல்லாத்த விட சிறந்த ஒரு கைடன்ஸ் வந்து அல் குரான்ல தாங்க இருக்கு. தொழுகையில நாம் ஒரே திசையில கிப்லாவுல முன்னோக்கி நிக்கிறோம். ஒரே இலக்கு, ஒரே இறைவன், ஒரே நோக்கம் தான் நமக்கு. ஸோ இதனால மனம் சிதறாமல் அப்படி எப்படி படுத்துறது என்றது கத்துக் கொடுக்குது தொழுகை. ஃபோக்கஸ் பண்றதுக்கு. அடுத்து தொழுகை வந்து நிதானத்தையும், அவசரமின்மையையும் நமக்கு கற்பிக்குது. இன்னைக்கு மனுஷன் எல்லாவற்றையும் உடனே உடனே கிடைச்சணும்னு விரும்புறான். ஆனா தொழுகை வந்து மெதுவாக, நிதானமாக, ஒழுங்காக நடைபெறணும். ருக்குவும், சஜ்தாவுக்கும் இடையில அவசரம் இருக்கக்கூடாது. இதன் மூலம் தொழுகை வாழ்க்கையிலும் நிதானம் என்ற அழகிய ஈமானிய ஒரு குணத்தை நமக்கு கற்பிக்குது. 35வது பரிமாணம் என்னன்னு பார்த்தா, தொழுகை வந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குங்க. ஒரு கோபம், பொறாமை, வெறுப்பு, பதட்டம் இந்த உணர்ச்சிகள் வந்து மனுஷனை தவறான முடிவுகளுக்கு இட்டு செல்லும் பல நேரங்கள்ல. ஸோ தொழுகை வந்து உள்ளத்தை மென்மையாக்குது. அல்லாஹ்வின் முன் மகத்துவத்தை உணர்ந்தவன் வந்து தனது கோபத்தை சிறியதாக பார்க்க தொடங்கிடுவான். ஸோ அடுத்து 36வது ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழுகை வந்து வாழ்க்கையுடைய உண்மையான முன்னுரிமைகளை பிரையாரிட்டிய வந்து நிர்ணயிக்குது. ஒரு முஸ்லிமுடைய நாள்காட்டி வந்து வியாபாரத்தாலோ, அவனது பொழுதுபோக்கால் கிடையாதுங்க. மாறாக தொழுகை நேரங்களா அமைக்கப்படுது இல்லைங்களா? ஒரு முஸ்லிம் என்ன சொல்லுவான்? "துஹருக்கு அப்புறம் உங்கள பார்க்குறேன். அசருக்கு அப்புறம் அந்த வேலைய செய்யலாம்ன்னு" சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய அறிவிப்பு. என் வாழ்க்கையுடைய மையமே அல்லாஹ் தான். மற்றது எல்லாமே அதன் பிறகு தான் என்பதை நம்ம சொல்லி காட்டுறோம் அதுல. ஸோ வாழ்க்கையுடைய உண்மையான முன்னுரிமைகளே அது நிர்ணயிக்குது.
ஸோ தொழுகை வந்து அடுத்த ரகசியம் 37வது ரகசியம் வந்து அல்லாஹ்வின் கட்டளைக்கு உடனடி கீழ்ப்படிதலை உருவாக்கி தருதல். அதாவது அதான் கேட்ட உடனே ஒரு மூமின் வந்து என்ன செய்றான்? உடனே அதுக்கு பதில் அளிக்கிறான். தொழுகைக்கு தொழப் போறான். ஸோ இந்த மனப்பான்மை தொழுகையில உருவாச்சுன்னா, வாழ்க்கையுடைய மற்ற கட்டளைகளையும் ஏற்றுக்கொள்வது ரொம்ப லேசாக ஆயிடுங்க. ஸோ தொழுகை என்பது கீழ்ப்படிதலுடைய ஒரு பயிற்சி கூடம் என்று சொல்லலாம். அடுத்து தொழுகை வந்து அறிவையும், சிந்தனையும் வளர்க்குது. இது 38வது ரகசியம். சூரா ஃபாத்திஹா வந்து நாம் ஓதக்கூடிய வசனங்களையும் புரிந்து தொழும்போது, தொழுகை வந்து நம்முடைய சிந்தனையை ஆழமாக ஆக்குது. நான் யார்? ஒவ்வொரு ஆயத்தும் பாருங்க, நான் யார்? என் இறைவன் யார்? என்னுடைய இலக்கு என்ன? நான் எங்க போறேன்? என்ற அடிப்படை கேள்விகளை நமக்கு எழுப்புது. அதனால் தொழுகை வந்து அறிவுக்கும், ஈமானுக்கும் இடையே ஒரு பாலமாக அமைகிறது என்று சொல்லலாங்க. 39வது பரிமாணம் வந்து தொழுகை வந்து ஒரு மனிதனுடைய உண்மையான அடையாளத்தை நினைவூட்டுது. இந்த உலகம் வந்து நம்மள பல பெயரால அழைக்குது. இவர் ஒரு டாக்டர், இவர் ஒரு புரொஃபசர், இவர் ஒரு தொழிலதிபர், இவர் ஒரு மாணவர், இவர் ஒரு அதிகாரி என்றெல்லாம் சொல்லும். ஆனா தொழுகையில எல்லா பட்டங்களும் மறைஞ்சிடும். ஒரே ஒரு அடையாளம் தாங்க. நான் அல்லாஹ்வுடைய அடிமை அவ்வளவுதான். ஸோ இந்த உணர்வு மனிதனை வந்து பணிவாகவும், சமநிலையோடு வச்சிருக்குன்னு சொல்லலாம். தொழுகையுடைய 40வது பரிமாணம் பார்த்தீங்கன்னா, வெற்றியுடைய உண்மையான வரையறையே இது மாற்றுது இல்லைங்களா? உலகம் வந்து வெற்றிய எப்படிலாம் நிர்ணயிக்குது? நெறைய பணம் இருக்கணும், நெறைய புகழ் இருக்கணும், பதவி இருக்கணும், அதிகாரம் இருக்கணும், பட்டங்கள் இருக்கணும் என்று அளக்குது உலகம். இதெல்லாம் உலகத்துடைய அளவுகோல்கள். ஆனா அதான் என்ன சொல்லுது? ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று சொல்லுது. ஸோ ஃபலாஹ் வெற்றியை நோக்கி வாருங்கள் சொல்லுது. அதாவது அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் அளிப்பது தான் உண்மையான வெற்றி. ஸோ தொழுகைய ஒருத்தன் பாதுகாக்கிறான்னா, அவனுக்கு உலக வெற்றி கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் வெற்றியாளனாக இருக்க முடியும். இப்ப நம்ம பார்த்த 10 விஷயங்கள் சுருக்கமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன அமைதியை தருது. கவலைகளை அல்லாஹ்விடம் ஒப்படைக்க நமக்கு கத்துக் குடுக்குது. இந்த ஃபோக்கஸ வளர்க்குது நம்மளுக்குள்ள. உணர்ச்சியை கட்டுப்படுத்த உதவுது. வாழ்க்கையுடைய முன்னுரிமைகளை சரி செய்யுது. ஒரு கீழ்ப்படிதலை உருவாக்குது நமக்கு. ஒரு ஆழ்ந்த சிந்தனையை வந்து நமக்கு உருவாக்குது. நம்முடைய உண்மையான அடையாளம் என்ன என்பதை நமக்கு நினைவூட்டுது. வெற்றியுடைய உண்மையான பொருளை மறுபரிசீலனை செய்ய நமக்கு உதவுது.